இமேஜ் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், எக்ஸ்டி, கோரல்ரா இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்கும் மாஸ்டரிங் லெவலில் நம்மள்ட்ட யூஎஸ்பி கோர்சஸ் இருக்குது தமிழில். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நல்ல டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த 5 சாஃப்ட்வேர்ஸ்க்குமான ட்ரெய்லர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ட்ரெய்லரோட எண்டுலையுமே ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் இதில் இருக்குது. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி கோர்சஸ்க்கான ட்ரெய்லர் பாருங்கள், விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் மோட்லேருந்தே பார்த்துடலாம். அதில் ஒரு 4 முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரே ஸ்கேல். நியூ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இதில் கிரே ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்ஸ் வச்சாலும் என்ன டிசைன் உள்ளே எடுத்து வச்சாலும் கிரே ஸ்கேல்லே வந்துட்டுருக்கும். ஸோ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது இதை கவனிச்சிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இண்டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இமேஜ் நான் இப்போ நம்மளோட டிசைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் வரவே செய்யாது. அதே இமேஜை டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக வரும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில். பட் இந்த இமேஜ் வராததுக்கு காரணம் அதில் இருக்க பிக்சலை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். விண்டோ மெனுவில் லேஅவுட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். பொதுவாகவே இண்டெக்ஸ் கலரில் இருக்கிற இமேஜ் மேக்ஸிமம் பழைய இமேஜாக இருக்கும். அதே டைமில் ஏதாவது ஒரு சில இமேஜ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் கலரில் நமக்கு அமையும். நெட்டில் எடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சில இமேஜ் மட்டும் கொடுத்து இந்த ஒரு இமேஜ் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் இண்டெக்ஸ் கலர் அப்படிங்கிறது ஒரு மோடு தான். நம்ம ப்ளேஸ் பண்ண போகிற இமேஜ் அல்லது டிசைன் அது என்ன கலர் மோடில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இமேஜ் மெனுவில் மோடில் RGB வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி RGB தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வரும். இண்டெக்ஸ்ட் கலராக அவங்க மாற்றினதுனாலையோ இல்லை மாறினதுனாலையோ அந்த இமேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜாக இருக்கும். பட் RGBக்கு நீங்கள் மாற்றும் போதே ஓரளவு ஃபினிஷிங் ஆயிரும். பிஃபோர் கொடுக்குறேன், ஆஃப்டர். ஸோ இண்டெக்ஸ் கலரில் இருக்கிற இமேஜை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. அதில் இமேஜ் மெனுவில் மோடை மாற்றிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் இல்லாட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் சடனாக வேறு ஏதாவது கலர் மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் மாற்றிடலாம். எஸ்பெஷலாக நம்ம RGBயை CMYKக்கும் CMYKயை RGBக்கும் தான் மாற்றுவோம். வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் இதில் நீங்கள் CMYKன்னு மாற்றிக்கலாம். மாற்றும் போது லேயர் எல்லாம் மெர்ஜ் பண்ணணுமான்னு கேட்கும். டோன்ட் ஃப்ளாட்டன் கொடுங்க, எந்த லேயருமே மெர்ஜ் ஆகாது. கலர் மட்டும் மாறி இருக்கும். ஒரு சில கலர் அப்படியே கலர் மோடு மாற்றும் போது மாறிடும். அதில் எஸ்பெஷலி CMYKயில் இருக்கிறது மேக்ஸிமம் RGBயில் பெட்டராகவே வரும். ஆனால் RGBயில் இருக்கிறது CMYK மாறும்போது இந்த மாதிரி டல் ஆயிரும். அண்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி RGBயில் இருந்தது ரீடு கொடுக்குறேன். இந்த மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் டிசைன் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ முதல்ல அந்த கலரை தெளிவாக வச்சு அதிலே ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் சேஃப் எப்பயுமே. ஸோ கலர் மோட் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் மேக்ஸிமம் நம்ம இந்த 2 தான் யூஸ் பண்ணுவோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா கிரே ஸ்கேல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு கலர் மோட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லேயர் பேனலில் நம்ம பார்த்த சேம் ஆப்ஷன்ஸ் தான். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனியாக ஒரு லேயர் க்ரியேட் ஆகிட்டு வரும். பட் இமேஜ் மெனுவில் நம்ம வைக்கிறதும் அதே ஆப்ஷன் தான். ஆனால் டேரெக்டாக லேயரில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் முக்கியமான இமேஜ்லலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். பிரைட்னஸ் அதுக்கான இமேஜ் எடுக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் எடுக்கிறேன். இதில் மைல்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ப்ளஸ் அப் ஏரோக்கு யூஸ் பண்ணுறேன். அதே போல் டவுன்லேயும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பிளாக்கோட டெப்த்தை மேக்ஸிமம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரிண்டிங்கில் ஓவராக பிளாக் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஐடியை பொறுத்தவரையில் நம்ம டார்க்கு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்டன்ட் அந்த ரிசல்ட் அப்படியே மானிட்டரில் அதாவது ஸ்க்ரீனில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் அந்த பிளாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. பட் இந்த ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அல்ட் கீயை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற மாதிரி மாறும். அல்ட் கீயை ஹோல்டு பண்ணிங்கன்னா சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ பிரைட்னஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ செல்ஃபோனில் எல்லாருமே இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணதுனால நமக்கு இதை பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அதே போல் இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே இங்கே ப்ரிவியூ தெரியும். ஒருவேளை தெரியல அப்படின்னா அந்த ப்ரிவியூவை டிக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான ஃபோட்டோவாக இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்வல். ஸோ இமேஜை பொறுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர், ஆஃப்டர் என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 ஐ ட்ராப்பர் இருக்கும். இந்த 3 ஐ ட்ராப்பர்லேயும் இதில் பிளாக், கிரே, ஒயிட். இப்போ ஃபஸ்ட்டு ஐ ட்ராப்பரை எடுத்துகிட்டு ஒரு பிளாக்கில் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜில் எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணலாம். இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஐ ட்ராப்பர் எடுத்துகிட்டு கிரே கலர் இங்கே இருக்குது, இதில் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேர்டு ஒயிட்
இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா கண்ட்ரோல் இசட் கொடுத்துடலாம். அகைன் இந்த கிரே கலர் எடுத்து வேறு ஏதாவது இடத்துல கிளிக் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டுக்காக. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. ஸோ இப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் ஆஃப்டர். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா பிரைட்னஸ் மாதிரியே இதுலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மிடில் இருக்கிற இந்த ஸ்லைடரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நல்ல பிளாக்காக வரும். ஐடி ஃபீல்டுலலாம் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இமேஜ் நல்லா ஐ கேட்சியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல டார்க் ஏற்றிக்கலாம். ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி டார்க்காக வைக்க முடியாது, ஏன்னா பிரிண்டிங்கில் ரொம்ப பிளாக்காக வந்துடும். பிஃபோர் ஆஃப்டர் ஸோ லெவல்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் கலர் டோன் தான். ஆனால் ஐடியில் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லோயிஷாக இருக்கிற இமேஜை கொஞ்சம் கலர் டெப்த்தை கம்மி கூட பண்ணிக்கலாம். அதே லெவல் ஆப்ஷன் எடுக்கிறேன், கண்ட்ரோல் எல். இந்த சேனலில் ப்ளூ கலரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் வச்சுட்டு இதை கொஞ்சம் லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நல்ல டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. பிஃபோர் ஆஃப்டர் நம்ம ஒரு வெப் டிசைன் பண்ணாலும் சரி, யூஐ டிசைனிங் பண்ணாலும் சரி, நமக்கு வரக்கூடிய இமேஜஸ் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது அந்த லொக்கேஷனுக்கும் மாடலுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க கலர் வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். லெவலில் சேனல் மூலமாக கூட நீங்கள் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இது நமக்கு பார்த்தாலே தெரியும், இது ஓரளவு ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் லைட்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ்ஸ், இதுவும் லெவல்ஸ் மாதிரி தான். ஒன்று லெவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கர்வ்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கர்வ்ஸோட லெவல் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகினிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவோம். சரியாக பண்ணாமல் டக்குன்னு இப்படி மேலே கீழே இந்த மாதிரி எடுத்துருவோம். அதில் மைல்டாக அப்ளை பண்ணுங்கள். பென் டூல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நல்ல சரளமாக வரும். இந்த மாதிரி இருக்கிறத விட இது கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் டிஜிட்டலில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிண்டிங்கில் இது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஐடி ஃபீல்டில் தாராளமாக நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டேன். சேம் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது, சேனல் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, மைல்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும், இது பிஃபோர், இது ஆஃப்டர். லெவல்ஸில் பண்ண மாதிரியே கர்வ்ஸ்லேயும் பண்ணலாம். ஒரு சில பேர் லெவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கர்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கொடுத்துறேன். எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பேஸ்டான ஆப்ஷன் தான். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷரில் ஃபஸ்ட்டு வேல்யூ கம்மியாக கொடுங்க, ரொம்ப கொடுக்க வேண்டாம், மைல்டாக அப்ளை பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸ்டுடியோவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சுருவாங்க, ஏன்னா பிரிண்டிங்கில் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஐடியில் நேர் ஆப்போசிட், நம்ம அப்படியே ரைட் சைடில் பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு பிளாக் இருக்கோ அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃபைல் சைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏரோ கீ மூலமாகவே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆஃப்செட் வேல்யூ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டேன். பிளாக் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்போஷரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான கேமராவில் எடுத்தாலும் கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் டச் பண்ணுவோம். அதே போல் எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து அவங்க கரெக்டாக ரீடச் பண்ணாலும் எல்லா டிசைனரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிப்பாங்க. அதனால் எக்ஸ்போஷரில் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்களும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஐ ட்ராப்பர் இருக்குது. லெவல்ஸில் யூஸ் பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வைப்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இமேஜ் கரெக்டாக டீசெண்டாக இருக்குது. இது பிரிண்டிங்க்கு ரிச்சாக டீசெண்டாக இருக்கும். ஆனால் ஐடியில் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இமேஜ் டல்லாக இருக்குது அப்படின்றவாங்க. இமேஜ் மெனுவில் வைப்ரன்ஸ், இது டல்லாக இருக்கிற இமேஜை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணி காமிக்கும். ஷிஃப்ட் ப்ளஸ் அப் ஏரோக்கு யூஸ் பண்ணுறேன். அதே போல் சேச்சுரேட்லேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குறேன். நீங்கள் இந்த அளவுக்கு கொடுக்காதீங்க, கம்மியாகவே கொடுங்க. இப்போ பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் டீசெண்டாக கரெக்டாக இருக்கும். ஆனால் ஐடியில் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இமேஜ் பார்த்தோன்னே கேட்சியாக இருக்கணுங்கிற மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா சிம்பிளாக டல்லாக இருக்குன்றவாங்க. ரீசனே சொல்லாமல் கூட சேஞ்ச் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் இருக்கிற எல்லா இமேஜஸுமே பெட்டராக மாற்றிக்கோங்க. ஏன்னா இது எதுவுமே பிரிண்ட் ஆக போகிறதில்ல, எல்லா டைப் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லா டைமும். அப்புறம் ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சிங்கிள் கலரில் சில டைம் இமேஜை மாற்ற ட்ரை பண்ணுவோம். அது ரேண்டமான கலராக கூட இருக்கும். இந்த மாதிரி கலரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கலர் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நல்ல வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஏதாவது ஒரு சிங்கிள் கலருக்கு என்டையர் இமேஜ் சேஞ்ச் ஆகும். நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு சில இமேஜ் பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் கலராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று தீமில் மேட்ச் ஆகாது, இல்லைனா அதிகமான டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த டைமில் இந்த மாதிரி லைட்டாக கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே மைல்ட் ஆயிரும். ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு வித்தியாசமான ஷேடில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்ட்ரா யூஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிட்டேன். அதே போல் இமேஜோட கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வைப்ரன்ஸில் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி. பட் இதில் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். டிஜிட்டல் டிசைனிங்கை பொறுத்தவரையில் கலரில் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வராது பேசிக்காக, ஏன்னா எதுவுமே பிரிண்ட் ஆக போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பொறுத்து அது ஒரு வித்தியாசமான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கலர் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரேண்டமான கலர் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஐடியில். இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரான கலர் மட்டும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் பண்ணுற தீம் பிங்காக இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் பிங்க்கில் இந்த மாதிரி வச்சா கூட நீட்டாக தான் இருக்கும். சியான் கலர்ஸ், ரெட் எது வேணுமோ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ ஆர் ப்ளூ, நீங்கள் ஒர்க் பண்ணுற என்ன டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அதில் இமேஜில் இந்த மாதிரி 2-3 கலர் வேரியேஷன் மாற்றி வச்சு பாருங்கள். சில டைம் அந்த தீம் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி மாடல் இமேஜ்லாம் ஸ்டுடியோ சைடு பார்த்தீங்கன்னா கலர் இப்படி இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஐடியில் சர்வசாதாரணமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அதில் இருக்க கண்டென்ட்டும் அதில் இருக்கிற மெயினான எலமெண்ட்ஸும் தான் முக்கியம். இந்த மாதிரி மாடல்ஸில் நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். சிம்பிளாக என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் இப்போ நம்ம யூஸே பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட், அடிக்கடி அதை யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். தெரியாமல் கூட ப்ரெஸ் பண்ணிடுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிரும். சில பேர் அதுக்கு போல் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இமேஜில் மறுபடியும் அதே ஆப்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பழைய மாதிரி ஆயிரும். அப்புறம் கிரேடியன்ட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு 2 கலர் வச்சுருக்கேன், ரேண்டமான கலர்ஸ் 2 இருக்குது. இந்த 2 கலரையும் அந்த இமேஜில் அப்ளை பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிரேடியன்ட் மேப் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும். இதில் ரிவர்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இங்கே என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே அப்ளை ஆயிரும். ஒருவேளை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக 2 கலரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வைங்க. அதில் டிஃபால்ட்டாகவும் ஒரு சில கிரேடியன்ட் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் நீட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்லேயே நிறைய கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக தேவையான எல்லா டைப் ஆஃப் கலரும் அதிலே இருக்கும். அதில் ஏதாவது கலர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில டைம் மாறுது அப்படின்னா ஓகே பண்ணிவிட்டு ரிவர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ கிரேடியன்ட் மேப் தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அதே போல் செலக்டிவ் கலர்னு ஒன்று இருக்குது. இமேஜ் மனதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர், ஏதாவது பர்டிகுலரான கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதோட டெப்த்தை கம்மி பண்ணலாம். இதுவும் மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஐடியில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோவிஷாக இருக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் நீங்கள் கலர் டெப்த்தை கம்மி பண்ணிட்டீங்கனாலே கரெக்ஷன் வராது. மெஜெண்டாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சியானையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிஃபோர் ஆஃப்டர். அதே போல் லெவல்ஸ் மூலமாகவும் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். செலக்டிவ் கலர் மூலமாக தான் சில டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலர் என்ன கலர் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆப்ஷன் ஆட்டோ டோன், ஆட்டோ கான்ட்ராஸ்ட், ஆட்டோ கலர், இந்த 2 ஆப்ஷனும் சேர்ந்து ஆட்டோ டோன்லேயே உங்களுக்கு வந்துடும். அதனால் டேரெக்டாக அதுவே கொடுக்குறேன். ஆட்டோ டோன் கொடுத்துட்டு அப்படின்னாலே டிஃபால்ட்டாக அந்த இமேஜ் எவ்வளோ பெட்டராக வரணுமோ வந்துடும். இமேஜ் மெனுவில் போய் உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு டைம் இல்லைனாலோ, இதில் ரொம்ப ஆப்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலோ, இல்லை விருப்பப்படலை அப்படின்னாலோ சிம்பிளாக ஒரு இமேஜ் எடுத்துகிறோம், நீங்கள் ஆட்டோ டோன் கொடுங்க, மேக்ஸிமம் அதிலே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துடும். நம்ம டிஜிட்டல் டிசைனை பொறுத்தவரை சிம்பிளாக நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இமேஜில் டார்க்காவோ லைட்டாவோ இருந்துச்சுன்னா ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுங்க. கலர் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா ஆட்டோ கலர் கொடுங்க. ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா ஆட்டோ டோன் கொடுத்துருங்க, ரெண்டுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். இப்போ இந்த இமேஜ் டீசெண்டாக கரெக்டாக இருக்குது. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இமேஜ் சைஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற டிசைன் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டைமென்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் அதை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இமேஜ் சைஸ் அப்படின்னாலே இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து ரீசைஸ் ஆகும். மேக்ஸிமம் இந்த லிங்க்கை நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா இமேஜ் அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிரும். இப்போ 1080 பிக்சலில் இருக்குது, நான் இப்போ அதை அப்படியே 1500க்கு மாற்றுறேன். விட்டும் ஹைட்டும் ஒரே டைமில் ரீசைஸ் ஆகும். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் சேர்த்து ரீசைஸ் ஆயிரும். ஸோ க்ரியேட் பண்ணியிருக்கிற டிசைனோட சைஸ் ரெடியூஸ் இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இமேஜ் சைஸை செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மாற்றின சைஸில் இருக்கும். அண்டு கொடுத்துக்கிறேன். அதே போல் கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேன்வாஸ் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட். இதில் எலமெண்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. க்ரியேட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டோட சைஸ் மட்டும் மாறும். கொஞ்சம் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 1500 வச்சுருக்கேன். ஹைட் அப்படியே தான் இருக்கும், விட்த்து மட்டும் மாறும். இப்போ கீழே ஆங்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மிடில் இருக்கிறதுனால
இந்த 1500 வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா லெஃப்டில் இருந்து ரைட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே மட்டும் அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் பேக்ரவுண்ட் கலர் இருக்கிறதுனால நமக்கு வருது. இதுதான் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கான அடையாளம். அண்டு கொடுத்துட்டேன். சேம் ஆப்ஷன் ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். இதுலேயும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் புதுசாக ஏதாவது கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1500 இது இப்போ மிடில் இருக்குது. ரெண்டு பக்கமும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்டையர் கண்டென்ட்டோடு நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி டாக்குமெண்ட்டோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எலமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இமேஜ் ரொட்டேஷன் மேக்ஸிமம் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பெரிய அளவில். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போதே ஆர்ட் போர்டை கரெக்டாக க்ரியேட் பண்ணிடுவோம். நான் ஒரு A4 சைஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். A4 நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது கூட சில நேரம் லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டான்னு தெரியாமல் கூட பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட சில டைம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெரிய அளவு ரொட்டேஷன் இருக்காது. இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாலே போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடும். ஸ்கொயரில் சைஸில் வித்தியாசம் தெரியாது, ஆனால் கண்டென்ட் ரொட்டேட் ஆகும். அதில் நம்ம பார்த்துக்கலாம். ரொட்டேட் கிளாக் வைஸ் இந்த மாதிரி. சாதாரணமாக நீங்கள் Ctrl+T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா எந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ரொட்டேட் ஆகும். ஆனால் இந்த ஆப்ஷன் மூலமாக பண்ணும்போது என்டையர் டாக்குமெண்ட்டே நமக்கு ரொட்டேட் ஆகும். அதனால் கண்டென்ட்டோடு இருக்கும்போது பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம். க்ரியேட் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டான்னு தெரியாமல் க்ரியேட் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் கண்டென்ட்டோட வேணுமா இல்லை டாக்குமெண்ட்டை மட்டும் மாற்ற போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட ஒர்க் ஃப்ளோ சம்மந்தப்பட்டது. அதேமாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில டைமில் அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா கண்டென்ட்டையும். இதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப யூஸ்வலாக நடக்கும். சில டைமில் ஏதாவது ஒரு சின்ன எலமெண்ட்ஸ் ரைட் சைடில் இதுலையா டச் ஆகிட்டு இருக்க டைமில் சில டைம் நம்ம இமேஜை லெஃப்ட்டில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ரைட்டில் உள்ளதை அப்படியே லெஃப்ட்டுக்கு மாற்றுங்க அப்படிம்பாங்க. என்டையர் டிசைனே மாற்றுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். இதில் லோகோவையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். வேறு ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டிசைன் அப்படியே ஃப்ளிப் ஹரிசாண்டல் பண்ணிட்டோம். கிராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இமேஜ் நம்ம எடுத்துகிட்டு சாதாரணமாக கிராப் டூல் வச்சு நம்ம கிராப் பண்ணுவோம். கிராப் டூலே இல்லாமல் கூட ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு சிம்பிளாக இப்படி ஒரு செலெக்ஷன் பண்ணுங்கள். இமேஜ் மெனுவில் கிராப். நான் மேக்ஸிமம் கிராப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து கஸ்டம் ஷார்ட்கட் தான் நானே ரெடி பண்ணது. எனக்கு கிராப் டூலோட இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பேன். அதேபோல் ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம இந்த மாதிரி கிராப் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ் பெருசுக்கு செலெக்ஷன் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவையில்லை அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல் கொடுங்க. ஒரு செலெக்ஷன் கிரியேட் ஆகும். சேம் ஆப்ஷன் கிராப்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த இமேஜ் செலெக்ஷன் பெருசுக்கு அது அப்படியே ரீசைஸ் ஆயிரும். ஸோ ஃபைல் சைஸும் கம்மியாக இருக்கும். தேவையில்லாத எலமெண்ட்ஸை நம்ம வைக்கணும் அவசியமும் இல்லை. அடுத்து டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன் தான். நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு டிசைனை அகைன் இன்னொரு கலர் வேரியேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் அதில் பண்ணுங்கள். சேம் டிசைனில் கலரை நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணுறது லேயரில் ஒரு பெரிய கன்ஃபியூஸை கிரியேட் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபைனல் பண்ணாங்கன்னா அதில் எதை நம்ம வச்சிருக்கணும் எதை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடும். இது அப்படின்னா தேவையில்லைன்னா அந்த ஃபைலை சிம்பிளாக டெலீட் பண்ணிடலாம். இமேஜ் மெனுவில் டூப்ளிகேட் எடுக்கும்போது இந்த மாதிரி கேட்கும். என்ன ஃபைல் நேம் வேணுமோ வச்சுக்கோங்க. நீங்கள் டூப்ளிகேட் பண்ணும்போது லேயர் ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ நான் அப்படியே கொடுக்குறேன். நமக்கு தனியாக ஒரு டாக்குமெண்ட் வந்துடுச்சு. இப்போ 2 இருக்குது. இதில் நம்ம ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் வச்சுட்டேன். ஒரு செகண்டில் கலரை மாற்றிட்டோம். அது ரிலவெண்ட்டான எல்லாத்தையுமே கலரை மாற்றிட்டு இதை தனியாக ஒரு ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள எல்லா வெர்ஷன்லையுமே ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் ரைட் கிளிக் பண்ணும்போது டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அதே நீங்கள் டேப் கான்செப்ட்டில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் அதில் இருக்காது. ஏன்னா பழைய ஃபோட்டோஷாப்பில் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதனால் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். டைரெக்டாக ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இமேஜ் மெனுவில் இந்த ஆப்ஷன் கஸ்டம் ஷார்ட்கட் தான். இதுவும் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுத்துடலாம். இது எல்லாமே ஓரளவு முக்கியமான ஆப்ஷன்ஸ். ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் மெனுவில் ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.